காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 6ஆம் வகுப்பில் உள்ள தேசிய ஒருமைப்பாடு 3ஆம் பருவத்தில் இடம்பெற்றுள்ள இயல் 1 கொடுக்கப்பட்டுள்ள கட்டுரை தேசிய ஒருமைப்பாடு என்கின்ற கட்டுரையை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் இந்த தேசிய ஒருமைப்பாடு என்ற கட்டுரை எழுதி வைத்துக்கொண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும். இதில் முதல்ல நம்ம பார்க்க இருப்பது முன்னுரை. 30 கோடி முகமுடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையான் 30 கோடி முகமுடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி பாடினார். ஆனால் இந்திய நாட்டில் இன்னும் அத்தகைய ஒருமைப்பாடு ஏற்படவில்லை. ஒற்றுமைதான் ஒருமைப்பாடுங்கிறாங்க, ஏற்படவில்லை. இப்போ முன்னுரை 30 கோடி முகமுடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி பாடினார். ஆனால் இந்திய நாட்டில் இன்னும் அத்தகைய ஒருமைப்பாடு ஏற்படவில்லை. இதுதான் முன்னுரை. அடுத்ததாக ஒருமைப்பாட்டு சிந்தனை. அடுத்தது ஒருமைப்பாட்டு சிந்தனை. பண்டை காலத்தில் நம் நாட்டில் பல இன மன்னர்களும் மக்களும் வாழ்ந்தனர். இருப்பினும் யாவரும் மனித ஜாதி என்ற மனிதத்தில் எழுதிக்கோங்க. இருப்பினும் யாவரும் மனிதத்தில்
ஜாதி என்ற மனப்பான்மையே காணப்பட்டது. மனப்பான்மையே காணப்பட்டது. பிற நாட்டவர் நம் நாட்டிற்கு படையெடுத்து வந்த பின் நம் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்தனர். இப்போ ஒருமைப்பாட்டு சிந்தனை முன்னுரை எழுதியாச்சு. ஒருமைப்பாட்டு சிந்தனையில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் நம் நாட்டில் பல இன மன்னர்களும் மக்களும் வாழ்ந்தனர். இருப்பினும் யாவரும் மனிதத்தில் ஜாதி என்ற மனப்பான்மையை காணப்பட்டது. பிற நாட்டவர் நம் நாட்டிற்கு படையெடுத்து வந்த பின் நம் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்தனர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது முடிவுரை. கல்வி திட்டங்களிலும் வேலை வாய்ப்பிலும் சமநோக்கு தேவை. அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை, சமநோக்கு தேவை. மாணவர்கள் இயக்கங்கள் இல்லை மாணவர் இயக்கங்கள் அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். மாணவர் இயக்கங்கள் தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். முடிவுரை. கல்வி திட்டங்களிலும்
வேலை வாய்ப்பிலும் சமநோக்கு தேவை. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஓபிசிக்கு 2 சீட்டு அந்த மாதிரி தானே வந்து ஒதுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து சமம் அப்படின்னு வந்து நினைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கல்வி திட்டங்களிலும் வேலை வாய்ப்பிலும் சமநோக்கு தேவை. மாணவர் இயக்கங்கள் தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதிக்கணும். இதுதான் உங்களுக்கு தேசிய ஒருமைப்பாடில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள கட்டுரை. அடுத்தது மொழியோடு விளையாடு. மொழியோடு மொழியோடு விளையாடு. இப்போ மொழியோடு விளையாடு. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. 2 சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பந்து இந்த பக்கம் கொடுத்துட்டு உண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். 2 சொற்களை பக்கம் எண் வந்து 16. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. புதிய சொற்களை உருவாக்கு. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்க வடக்கு, இங்க உண்டு. வடக்கு உண்டு இல்லை. இப்போ இதில் எந்த சொல் வந்து நம்ம சேர்த்து எழுதணும்? 2 சொற்களை இணைத்து என்ன பண்ணணும், ஒரு சொல்லை வந்து நம்ம உருவாக்கணும். 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதை எப்படி இணைக்கலாம்? நம்ம வடக்குண்டு வடக்கில்லை இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், இணைத்து எழுதணும். அப்போ 2த்தையும் இணைக்கும் போது நமக்கு புதிதாக ஒரு சொல்லானது வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது வந்து நீங்கள் புத்தகத்திலே வந்து எழுதிக்கோங்க. பக்கம் எண் வந்து 16 வந்து கொடுத்துருக்காங்க. வடக்குண்டு முதல்ல 2 சொல்ல நம்ம இணைச்சிட்டோம். உண்டு, அப்போ வடக்குண்டு. உண்டு என்று சொல்ல நம்ம இணைக்கும் போது என்ன வரும், வடக்குண்டு. அடுத்தது இல்லை, இல்லை என்று சொல்ல வந்து இணைத்து எழுதணும். வடக்குண்டு வடக்கில்லை. இப்போ இங்கே என்ன எழுதலாம், வடக்கில்லை. வடக்குண்டு வடக்கில்லை. அடுத்தது பந்து. வடக்கு என்ற சொல்லுக்கு நம்ம எழுதியாச்சு. அடுத்தது நமக்கு என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பந்து என்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க. அது பந்து என்ற சொல்லை வைத்து நம்ம என்ன பண்ணணும், புதிய சொல்லை வந்து உருவாக்கணும். இப்போ பந்து உண்டு பந்து இல்லை. இப்போ இங்கே விடை என்ன வரும், பந்துண்டு பந்துண்டு பந்தில்லை. பந்துண்டு பந்தில்லை. அடுத்ததாக பாட்டு. அடுத்த சொல் வந்து பாட்டு. பாட்டு என்ற சொல்லை வச்சு நம்ம எழுதணும். இப்போ பாட்டுண்டு பாட்டில்லை. பாருங்க, பாட்டு உண்டு பாட்டு இல்லை. இப்போ இங்கே என்ன எழுதலாம், நம்ம பாட்டுண்டு.
பாட்டுண்டு, இந்த பக்கம் பாட்டில்லை அப்படின்னு வந்து எழுதணும். பாட்டுண்டு பாட்டில்லை. இப்போ 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்னென்ன நமக்கு இந்த பக்கத்தில் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு, பந்து, பாட்டு என்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த உண்டு, இல்லை என்ற சொற்களை சேர்த்தா நமக்கு புதிய சொல்லானது உருவாகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வடக்குண்டு, வடக்கு இல்லை. இப்போ இல்லை என்ற சொல்லை சேர்க்கும்போது எங்கே என்ன விடை வருது, வடக்கு இல்லை. இப்போ பந்து அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உண்டு என்ற சொல்லை சேர்க்கும்போது பந்துண்டு, பந்தில்லை. பாட்டுண்டு, பாட்டில்லை. இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், 2 சொற்களை சேர்த்து புதிய சொல்லை வந்து உருவாக்கணும். அடுத்ததாக கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. இப்போ வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கட்டம். அந்த கட்டத்தில் வந்து வீட்டுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாரி, எழிலை, மாணவர்கள், மாடு, மாடுகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த வீட்டுக்கு என்ற சொல்லோட நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், முதல்ல வந்து இங்கே நமக்கு பாரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பாரி வீட்டுக்கு வந்தான் வருமா, வந்தால் வருமா, வந்தார்கள், வந்தது, வந்தன வருமா அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ பாரி என்பது ஒரு ஆண்பால் பெயர். இப்போ பாரி வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு வந்து எழுதணும். இப்போ வந்ததில் நம்ம எழுத முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கட்டடங்களில் உள்ள சொற்களை கொண்டு கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. என்ன சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க, கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம், புத்தகம் வந்து வாங்கணும். அப்போ தான் என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ பாரி, எழிலி, மாணவர்கள், பாரி, எழிலி, மாணவர்கள், மாடு, மாடுகள் அப்படின்னு வந்து இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்தன, வந்தான், வந்தது, வந்தார்கள், அடுத்ததாக நம்ம வேறொரு வகுப்பில் வந்து பார்க்கலாம். கட்டடங்கள் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி சேர்த்து எழுதலாம்ன்றது. அடுத்தது கட்டங்களில் மறைந்துள்ள 4 வகை சொற்களை எழுதுக. 4 வகை சொற்களை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். நன்றி.